உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க எல்லாம் கோயிலுக்கு வந்து எத்தனை நாளாச்சு? ஏதாவது கல்யாணம் காட்சினா தான் கோயிலுக்கே வர்றீங்க. அடிக்கடி வந்தா தானே அந்த தெய்வத்தோட மனசு குளிரும். இனிமே வந்துட்டா போச்சு. சரி வாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல காலை நினைச்சிட்டு போவோம். அதுதான் நல்லது. ஆமா ஆமா, அதுதான் ஐதீகம். சரி சரி வாங்க, எல்லாரும் குளத்துல கால் நினைச்சிட்டே போவோம். கார்ல பழத்தட்டு பூவெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். வாங்க. அந்த காலத்துலதான் கோயிலுக்கு வர்ற பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த குளத்துல வந்து காலை கழுவிக்கிட்டு கோயிலுக்குள்ள போவாங்க. இப்பெல்லாம் யாரு அதெல்லாம் செய்யறா? வீட்ல இருந்து நேரா கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. நீங்க தான் பழச மறக்காம இருக்கிறீங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணும் பையனும் ஒன்னா நின்னு குளத்துல காலை நினைச்சுக்குங்க. கரிகாலா, நீயும் வானதி ஒன்னா போய் குளத்துல காலை நினைச்சிட்டு வாங்க. சரி பாட்டி. என்னாச்சு வானதி? வா. ஏய் வானதி, போமா. அருளே, நீயும் நந்தினி ஒன்னா போய் குளத்துல காலை நினைச்சிட்டு வாங்க. போங்க. சரி பாட்டி. வானதி. நீங்க காலை எப்படி தண்ணீர நினைச்சீங்களோ பூஜை பொருட்களையும் தண்ணீர நினைச்சு எடுத்துட்டு வந்து சாமிக்கு படைச்சிடலாம். வானதி, உன் கையில இருக்க பூத்தட்டை எடுத்துட்டு போய் குளத்து தண்ணியில நினைச்சு எடுத்துட்டு வாமா. நந்தினி, நீயும் அந்த பழத்தட்டை எடுத்துட்டு போய் தண்ணியில நினைச்சிட்டு வாமா. போமா நந்தினி. போ. போ நந்தினி. வானதி அண்ணி, தாமரைப்பூ குளத்துல விழுந்துருச்சு பாருங்க. ஏய் வானதி, பூ தண்ணில விழுந்துருச்சு பாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சாமிக்கு வைக்க வேண்டிய பூவை இப்படி தண்ணியில விட்டுட்டியம்மா. என்ன வானதி, பூ தண்ணில விழுந்தது கூடவா உனக்கு தெரியல? சாமி விஷயமாச்சேன்னு பயபக்தியோட கவனமா பண்ணிருக்கணும்.
எங்கேயோ நினைப்ப வச்சுக்கிட்டு பண்ணா இப்படிதான் ஆகும். ஆரம்பமே இப்படி அபசகுனமா இருக்கே. பாத்தியா ஆளுக்கு எப்படி பேசுறாங்கன்னு? அறிவு இருக்கா உனக்கு? வந்த இடத்துல அடுத்தவங்க குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்குவ? பார்த்து செய்ய மாட்ட? வானதி கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? இப்ப என்ன ஆயிடுச்சு? 4 ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. தட்டில் வச்சிருந்த பூ தெரியாம தண்ணியில விழுந்துருச்சு. இது ஒன்றும் அவசரம் நல்லா இல்ல. வேற பூ வாங்கிட்டா போச்சு. சாமி கும்பிடு வந்த இடத்துல சங்கடப்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பேச வேணாம். வானதி, உன் மேல எந்த தப்பு இல்லம்மா. நீ வா, வாமா. கிடைக்கல. என்னப்பா? மாப்ள, ஐயோ, டேய், கரிகாலா, கட்டிக்க போறவளை குறை சொன்னதும் என் பேரனால தாங்கிக்க முடியல பாத்தியா? சிங்க மாதிரி போய் பூவை எடுத்துட்டு வந்துட்டானே. டேய் என்னடா பண்ற? டேய் அண்ணன் தானடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க போடா. ஓ அலம்பல் தாங்கலடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.